டாபிக் திமுக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஊழல் செய்வதில் உலகின் நம்பர் 1 கட்சி. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யும் கட்சி திமுக என்று சர்க்காரியா கமிஷன் கூறியுள்ளது. திமுக ஊழல் செய்வதில் தமிழகத்தின் நம்பர் 1 கட்சி என்று கூறுவதற்கு பதிலாக ஊழல் செய்வதில் உலகின் நம்பர் 1 கட்சி என்று கூறலாம். இவர்கள் செய்யும் ஊழல் விஞ்ஞான முறையில் இருக்கும். இவர்கள் செய்யும் ஊழல் குற்றங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. போலீஸ், நீதிமன்றம், சிபிஐ என்று யாரும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உலக மகா ஊழல் என்று நம்பப்படுகின்றது. 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது. 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்தியாவில் நடந்துள்ள நம்பர் 1 மிக பெரிய ஊழல் என்று நம்பப்படுகின்றது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பற்றி அனைத்தும் அறிந்த சாதிக் பாட்ஷா மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆண்டு நடைபெற்ற தொலைபேசி இணைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு கூறியது. ஏல நடைமுறையை பின்பற்றி இருந்தால் இந்த தொகை அரசுக்கு வருவாயாக கிடைத்திருக்கும் என்பது அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்கம். The death of the man who knew all about the 2G scam, Sadiq Bacha, has assumed political proportions, with the anti-DMK parties crying foul over his death. 600 கோடி ரூபா கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ். சாதிக் பாட்சா முழுக்க இந்த அத்தனை திரைமறைவு வேலைகளுக்குமான நபராக இருக்கார். நபராக இருந்த பொழுது இப்போ செந்தில் பாலாஜி அபூர்வம் ஆக்கினது மாதிரி எது பிஜேபி, அப்போ காங்கிரஸ், அன்னைக்கு மாட்டினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதிக் பாட்சா அபூர்வம் மாற சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சிபிஐ நெருக்குதல் தாங்காமல் இப்போ இவருக்கு இடி, அமலாக்கத்துறை, சாதிக் பாட்சாவுக்கு சிபிஐ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உண்மையை ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒத்துக்கொண்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கனிமொழிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், ஸ்டாலினுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், அழகிரிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், அமிர்தத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், கலைஞர் குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன். கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்டது அது கள்ளப்பணத்தில் தான். கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்ட பணம் கள்ளப்பணத்தில் தான். இதெல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னோன்னையும் ஜாபர் சேட்டு உடைய தயவால் சாதிக் பாட்சா தொங்க விடப்படுகிறார். வணக்கம், என் பேர் ரேகா பானு. என் ஹஸ்பண்ட் 2G வழக்கில் சூசைட் பண்ணிக்கிட்ட சாதிக் பாட்சாவோட ஒய்ஃப் நான். இந்த 8 வருஷமாக எனக்கு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய த்ரெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அது என்னையும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அது டிஎம்கே பின்னணி காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இன்னொன்று, என் கணவரோட தற்கொலைக்கு ஷாஹித் பல்வான்ற தொழிலதிபர் ஸ்டாலினும் மீட் பண்ணதை இவர் வாக்குமூலமாக சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்த ப்ரெஷரும் காரணம். இப்போ அதே இது நானும் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு இதில் தான் எனக்கும் கொலை மிரட்டல் இதெல்லாம் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்காக நான் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன். குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன்.